இது என்ன வெரைட்டி காளமாடுன்னு தெரியலைங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. மெகா சைஸ் மாடுங்க. அப்பா காட்டெருமையெல்லாம் கூட தோத்துரும் போல் இருக்கு. ஸ்கேரி நைட் ரைடு ஆரம்பம் மக்களே. அதாவது மைசூர் போயிட்டு திரும்ப இப்போ வந்து திம்பம் போயிட்டுருக்கேங்க. டைம் வேறு ஆயிடுச்சு. விடுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அது எவ்வளவோ போராடி பார்த்தேன் வேகமாக ஓட்டுறதுக்கு. ஆனால் முடியலன்னா 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டியாச்சு. அது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் ஜூவில் 3 கிலோமீட்ரு, அதாவது சுற்றினோம்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் பக்கம் வரும் என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும். இல்லை 3 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். இல்லை 6 இல்லை 3 தான். 3 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதுக்கே டைம் வந்து பயங்கரமாக இழுத்துருச்சு. ஒரு 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் அது மிஸ் ஆகி இப்போது இதோ இந்த திம்பம் காட்டுக்குள்ளே நடுவில் வந்து காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் 2 வீலர். இனி கர்நாடகா செக் போஸ்ட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட் ரெண்டுலேயும் விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு விஷயங்கள்லாம் தெரியும். அப்படின்னாலுமே வந்திருக்கிற இடம் காடு. அந்த காட்டுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்தாகணும். காட்டு மிருகங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். கேஷுவலாக இல்லை அசால்ட்டெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணலாம் முடியாது நம்ம சௌகரியத்துக்கெல்லாம். காலையில் பார்க்கும்போது பார்த்தா யானைகள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போலைங்க. சாணமெல்லாம் அவ்வளோ குட்டாக கிடக்குது. எங்கே திம்பம் ஏறி வர்ற இடத்துலையே, ஏறி வராத பாதையிலேயே நிறைய கிடக்குது. அதுவும் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான சாணங்கள் தான். அதனால் என்ன அளவு பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஒன்றும் தெரியல. அளவு பண்ணலைன்னா சிரமம். எனக்கு என்ன பிரச்சனைனா நான் ஸ்டே பண்ணிடுவேன், இங்கே இருந்துருவேன்னு வைங்க. நாய்க்குட்டி இருக்குது பாவம். அதை விட்டுட்டு வந்துருக்கிறேன். அந்த ஒரே ரீசன் தான். எப்படியாவது போகணும்னு நினைக்கிறது. டூ வீலரே இல்லை பாருங்க, எல்லாமே 4 வீலர் தான். எப்படி மேலேருந்து கீழே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே இருந்து என்ன பண்ணுறாங்க, அதான் இப்போ இங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. யானைகள்லாம் என் மாமன் மச்சான். அப்படித்தான் அடி, நல்லா அடி, போகிற வசதியாவது இருக்கும். ஒரு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு.
அடுத்த இன்னொரு செக் போஸ்ட்டையும் தாண்டியாச்சு மக்களே. செக் போஸ்ட்டில் நின்றுட்டுருக்கேன். என் பக்கத்தில் என்னடா ஏதோ கருப்பாக ஒரு உருவம்னு பார்க்குறேன். பார்த்தா சரியான சைஸில் ஒரு காட்டு பண்ணி. என்ன நான் இது கேமரா ஆன் பண்ணல, இந்த இருட்டுக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாதுன்னு வைங்க. அநேகமாக இன்னும் ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். யானை நிற்குதுங்க. ஓ 2 குட்டி யானை. சூப்பர். அவன் பாட்டுக்கு அமைதியாக நின்றுருக்கு ஓரத்தில். அவன் பாட்டுக்கு நிற்கிறது தான். யாரும் தொந்தரவு ஒண்ணாமல் இருந்தா அது பாட்டுக்கு பேசாமல் அது வேலையை பார்க்கும். என்ன ரோட்டுக்கு வரும்போது வந்து கொஞ்சம் சிரமம். ஏன்னா வந்துருச்சு ரோட்டுக்கு வந்து நின்றுட்டாங்கன்னு வைங்களே. அது பார்த்தா வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. அந்த 2 அந்த குட்டி யானை அந்த பெரிய யானை நின்னது நல்லா அழகாக இருந்தது. இங்கே செக் போஸ்ட் இருக்கோ பார்ப்போம். எது இருந்தாலும் சொல்லிட்டு போக வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓ மாடு பாவம். பொங்கல்வாடி அந்த கார்காரர் கொஞ்சம் பின்னாடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபாக் லைட்டுக்கு நான் முன்னாடி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதான் இல்லை, அந்த கார் வராமல் இருந்திருந்தா எனக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க. எங்கள் யானை நின்றுருந்ததெல்லாம் 2 அந்த தாய் யானையும் குட்டி யானையும் நின்றுருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. அடுத்த செக் போஸ்ட்டையும் தாண்டியாச்சு. இனி நம்ம உயிர் நம்ம கையில். நம்ம உயிருக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு. இல்லை அது அங்கேருந்து வரும்போதே அப்படித்தான். என்னங்க எந்த கேர்மாலம் போயிட்டு வரலாமா? நைட் ஒரு ரவுண்டு, நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாமா? கேர்மாலம் குளிர் ஒரு பக்கம், சரியான பனி. இன்னைக்கு வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு குளிரும் இல்லை பனியும் இல்லை. பார்த்தா சரியான குளிராக இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கிருந்து ஏங்க இப்போவே நடமாட்டம் ஆரம்பிச்சிருச்சாட்டு இருக்குதுங்க யானைக்கு நடமாட்டம். வாவ். பார்த்துக்கோங்க ஐயா, வீரப்பன் காட்டுக்குள்ள, வீரப்பனாரோட காட்டுக்குள்ள ஜகஜோதியா 2 வீலர்ல சிங்கம் சுத்திட்டு இருக்குது.
புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். எதுவும் குறுக்க வராமல் இருந்தால் சரி. எதுவும் சரியாக பேசவே முடியலை. வாயெல்லாம் கட்டான்னு டைப் அடிக்குது. ஏன்னா ஜர்க்கின்ல எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஒரு ஃபுல் ஹேண்ட் பனியன் போட்டிருக்கறனால இவ்வளோ என்னால் பேச முடியுது. வாயை திறந்தாலே அப்படி அந்த பனி வாய்க்குள்ளே அப்படியே போகுது. முன்னாடி பெருசாக ஒன்றும் வண்டியெல்லாம் போகலை. அதனால் கொஞ்சம் நம்ம இவங்க பின்னாடி போகிறது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா காலையில் திண்மை ஏறி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஊருப்பட்ட சாணம், யானை சாணம். இங்கே நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டு அப்புறம் இறங்கலாம். அம்மா எதுங்க இதா இல்லை நான் டீ கொடுங்கண்ணா. ஓகேங்க, நம்ம இறங்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு யாருமே இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்குள்ளே இந்த நைட் ரைடு முயற்சிகளை எல்லாம் வந்து செஞ்சிடாதீங்க. அதிபயங்கரமான ஆபத்தான விஷயம் வந்து இதெல்லாம். எந்த பெண்ணில் எந்த மிருகம் நிற்கும் பிடிக்கணும்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அதனால் அந்த தேவையில்லாத விஷப்பரீட்சையெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இழக்கிறதுக்கு என் உயிரை தவிர ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அந்த ஒன்றை மட்டும்தான் மிச்சம் வச்சுட்டு மொத்தமாக நிர்மூலமாக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு என் உயிரை பற்றி கவலை இல்லை. எனக்கு இருக்கிற இப்போ ஒரே கவலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இப்போ நானுமே இந்த ரிஸ்க்கு ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் அதை போய் பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். எப்படி ஒரு 10-10:30 ஆயிரம் வைங்க. ஒரு தடவை ஒரு வாழ்க்கை, அவ்வளோதானே. எத்தனையோ இழந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தானே. அதுவும் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாரும் என்ன மாதிரி ஓரியெல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, ஒய்ஃபு, குழந்தைங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, சொந்தம் பந்தன்னு. நாளைக்கு ஏதோ ஒரு இது தப்பாகி போச்சு அப்படின்னா அந்த இழப்பு வலிகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு யாரும் கிடையாது, எனக்காக அழுகிறதுக்கும் யாரும் கிடையாது, வருத்தப்படுறது கூட யாரும் கிடையாது, ஆனால் என்னை பற்றி யோசிக்கிறது கூட யாரும் கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நான் எதையும் பொருட்படுத்தாமல் நான் ஒன்றும் பண்ணுறேன். இவன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அந்த வேலையை பண்ணிடாதீங்க. இது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அவ்வளோதான். இதே கார்லையா ஒரு 4 பேர் 5 பேர் வரீங்களா போகிறீங்களா, ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 2 வீலரில் இந்த மாதிரி தனியான்னு இல்லை, டபுள்ஸோ ட்ரிபிள்ஸு அது வந்து ஆஃபன்ஸு. டபுள்ஸு கூட யாரும்
வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துறாதீங்க. இன்னும் 22 இன்னும் 22 பெண்டு. இருபதாவது பெண்டு. இன்னும் நல்ல வெளிச்சமெல்லாம் இருந்து இந்த வீடியோலாம் எடுத்திருந்தோம்னா டக்கராக இருந்திருக்கும். பார்க்குற உங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இது என்னடான்னா, சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே எதுவும் பண்ண முடியும், இல்லாத வச்சு என்ன பண்ணுறது. இதுக்கு மேலே வந்து ஸ்லோவாக ஓட்டுறதுக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா லேட்டாக நாய்க்குட்டி வேற பாவம். கண்ணுகளா உங்கள் அண்ணன் போனதுக்கப்புறம் நீங்கள் நடமாட ஆரம்பிங்க. அது யானை வந்துருச்சு. ஓ, யானை ஹேர்டு, எலிஃபண்ட் ஹேர்டு. இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்க, ஒட்டியே போவோம். பா, இத்தனை 5 யானை வேணுமுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா, குட்டி வேறு இருக்கு. ஓ, பிளிர வேறு செய்யுது. குட்டி பிளிருதுன்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா. அவங்க வாட்டுக்கு உரம் அடிக்கிறாங்க. ஓ, வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி, ஓகே. அப்போ தான் அப்படியே கிராஸ் ஆகுது. நான் பேசிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அண்ணன் போகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்க்க அப்படியே கிராஸ் ஆகுது. என்ன இந்த கேமராவில் ஒரு மண்ணும் தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஒரு ஜெர்க்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, அதாவது கண்ணில் படுமோன்னு. பார்த்தா கரெக்டாக அதில் ஒரு யானை வந்து, அந்த கூட்டத்தில் வந்து ஒரு யானை இப்படி திரும்பி நிற்கிது. அதாவது இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, நம்ம வண்டியெல்லாம் பார்த்த மாதிரி வந்து ஒரு யானை நிற்கிது. உண்மையிலேயே கொடுத்து வைக்கணும் அதுக்கெல்லாம், இந்த மாதிரி ஒரு தருணத்துக்கெல்லாம். இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். எதை நிறுத்தி இருக்கிறாங்க, என்ன மேட்டர்னு தெரியலையே. என்னாச்சுங்க? என்ன கேவா गाड़ी हीट हो गई। பிரேக்கு லோடு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு பிரேக் ஹீட் ஆகிருச்சு இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு யானைகள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு முன்னெச்சரிக்கையாக. ரெண்டு இங்கே சைன் போர்டை பார்த்துட்டு அவ்வளோதாங்க, இறங்கியாச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பண்ணாரி. இது வரைக்கும் தாங்குமா பேட்ரி? தாங்குச்சுன்னா சூப்பராக இருக்கும். யானை நின்றுறதை பார்க்கல. லெஃப்ட் சைடில் லெஃப்ட்டை ஒட்டி வந்துட்டு இருக்கிறேன், பார்த்தா அப்படி ஒரு யானை நின்றுருக்கு. அது கிட்ட வந்தோன்னா சட்டுன்னு வந்து வண்டியை ஓடிச்சிட்டேன். இதுவும் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க. அநேகமாக நம்ம திம்பத்துலேருந்து இறங்கி இந்த பண்ணாரி போகிற அந்த ஒரு கேப்பில் யானைகளை பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன், அதுவும் பார்த்தாச்சு. ஆனால் இது பயங்கரம்னா இவ்வளோ நெருக்கத்தில் அவன் பண்ண கூத்தில் ஒன்றும் கண்ணே தெரியாமல் யானை நிற்கிறதே எனக்கு தெரியல. கிட்ட போயிட்டு வண்டியை ஓடிச்சோம் பாருங்க யானையை பார்த்துட்டு. ஓகே மக்களே, பண்ணாரி வந்து ஒரு 20-25 நிமிஷமாக காய்ச்சி இப்போது ரிட்டன் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். அந்த பேட்ரி ஆஃப் ஆச்சுங்க. அந்த டைமு பண்ணாரி இந்த செக் போஸ்ட்டுக்கு பாருங்கள், இந்த செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு 100 மீட்ரு டிஸ்டன்ஸ் தான். கரெக்டாக பேட்ரி ஆஃப் ஆகவும் ஒரு கருப்பாக ஒரு சின்னதாக ஒரு உருவம் இருந்துச்சு. என்னடா அது எப்படி நிற்கிது அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா ஒரு குட்டி யானை, அழகாக ஆண் யானை. ஆனால் 2 சின்ன தந்தத்தோடு அழகாக இருந்தது. ஆனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, பேட்ரி ஆஃப். ஆக்சுவலாக அது நல்ல வியூவும் கிடச்சிது, எடுக்க முடியல. சரி பரவாயில்ல, அங்கே நிறுத்தி நம்ம பேட்ரியெல்லாம் சேஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது. இங்கே பாருங்க, சரி வயிற்று பொழப்பு பண்ணுறாங்க. வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அட்வைஸ் போட்டு மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோலாம் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். இல்லைன்னா ஓகே, அவ்வளோதாங்க, முடிச்சுக்கலாம். நன்றி.